அண்மைச் செய்தி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் சென்னை தனியார் பள்ளி அருகே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் தாராபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் முருகானந்தம் மரணவரால் பட்டப்பகுதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் தாராபுரம் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்தவர் முருகானந்தம். இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது தந்தை லிங்குசாமி முன்விரோதம் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கேயம் அருகே கூலிப்படையினர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தற்போது ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் லிங்குசாமி மகன் தாராபுரம் நகராட்சி மத்திய பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் உள்ள ஒரு தனியார் பள்ளி அருகே அறிவாளால் பின்னந்தலையில் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்துள்ளார். மேலும் வழக்கறிஞர் அணியும் கருப்பு வெள்ளை உடையிலேயே அவர் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தகவல் இருந்து சம்பவ இடத்துக்கு வந்த தாராபுரம் போலீசார் முருகானந்தின் உடலை கைப்பற்றி சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த கொலை வேறு ஏதேனும் காரணமா அல்லது சொத்து தகராறின் காரணமாக நிகழ்ந்துள்ளதா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பட்டப்பகுதியில் வழக்கறிஞர் ஒருவர் மர்ம நபரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.